அப்ப விஜய் அவர்கள் என்ன ஊழல் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க? என்ன ஊழல் பண்றாரா? ஏங்க, வர வருமானத்தை கணக்கு காமிக்காம அரசாங்கத்தை ஏமாத்துறதுன்றதுக்கு என்ன பேர்? அப்போ ஒண்ணு செய்யலாம், ஊழல் பண்ண மாட்டோம், கரெக்ட். அந்த ஊழல் அப்படின்றத திருட்டுத்தனம் அப்படி மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, ஊழல் தானே பண்ண மாட்டோம்னு சொன்னோம், அதனால நாங்க இது பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தை கணக்கு காமிக்கணுமா வேணாமா? சார் இவரும் லைசன்ஸ் இல்ல சார் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? உங்ககிட்டயும் இல்ல, இவர்கிட்டயும் இல்ல, நானும் திருட்டு பையன், இவரும் திருட்டு பையன், அதான அர்த்தம். அந்த மாதிரி அதிமுக நல்ல கட்சியா? அதை நீ கேட்காத. நீ நல்ல கட்சியா? விஜயால திமுகவுக்கு தான் சேரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆக்டிவ் மோடுல இல்ல, இப்போ ரொம்பவே அமைக்க வாசிக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ஜனநாயகன் விஷயத்துல என்ன பெரிய பிரச்சனை பண்ணிருக்கணும், என்ன பண்றாங்கன்னே தெரியல, வாயை திறக்க மாட்டாங்க. எப்படி அண்ணன் காமாட்சி நாயுடு அவர்கள் இப்படி நம்ம எல்லாம் கூட இருக்கும்போது பேசுவாரு, மத்த நேரத்துல பம்பராரோ, அந்த மாதிரி அவங்க நிர்வாகிகள்லாம் இருக்கும்போது அப்படின்வாரு. ஷூட்டிங்ல அப்படிதானம்மா, டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் இவங்க எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, அதனால பஞ்சு டயலாக் பேசலாம். பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் தெரியும், எப்பா அது நிஜம் பைக் இல்லடா சாமி, அதை வச்சு ட்ராலியில தள்ளிட்டு வராங்க அப்படின்னு. அவங்க எதிர்க்க நம்ம என்ன ஒண்ணா பேசலாம். சோ அப்போ சாதாரண ஜனங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இது சும்மா இவங்க பாட்டுக்கு ஒரு சீன் போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ விஜய் அவர்கள் சமீபத்துல பேசியிருந்தாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழலே செய்ய மாட்டோம், ஊழலை ஒழிச்சிரும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஊழல் பண்ணணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு பேசியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஊழலுக்கு வேற பேர் வச்சிடலாம், ஊழல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே பண்ணது போதாதான் புதுசா ஏதாவது பண்ணணுமா? அப்ப விஜய் அவர்கள் என்ன ஊழல் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க? என்ன ஊழல் பண்றாரா? ஏங்க, வர வருமானத்தை கணக்கு காமிக்காம அரசாங்கத்தை ஏமாத்துறதுன்றதுக்கு என்ன பேர்? அப்போ ஒண்ணு செய்யலாம், ஊழல் பண்ண மாட்டோம், கரெக்ட். அந்த ஊழல் அப்படின்றத திருட்டுத்தனம் அப்படி மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, ஊழல் தானே பண்ண மாட்டோம்னு சொன்னோம், அதனால நாங்க இது பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தை கணக்கு காமிக்கணுமா வேணாமா? காமிச்சிங்களா? இல்ல. அதுக்குமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுல சில காலதாமதம் ஏற்பட்டது, அந்த நேரத்துல கணக்கு காட்ட முடியல, அதுக்கப்புறம் நாங்க கேட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகல, அதெல்லாம் வேற. எந்த மாசம் நீங்க பணம் வாங்குறீங்களோ அந்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர்னு இருக்கும், அதுல நீங்க கணக்கு காமிச்சாகணும். இதுதான் அடிப்படை. ஏன் உங்களுக்கு என்ன பணமும் இருந்தது, முழுமையா குடுக்கலன்னு சொல்றாங்க. அவரும் கூட கொஞ்சம் மறந்துட்டாரு அண்ணாச்சி. ஒரு விஷயம் சொல்லுங்க, 200 கோடி உச்சபட்ச நடிகர் 200 கோடி வாங்குறாரு, 250 கோடி வாங்குறாங்கிறாங்களா? இந்த 250 கோடியே 200 கோடியே ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ல காட்டியிருக்காங்களா? இதுவரை ஏதாவது 200 கோடி கணக்கு காட்டி 200 கோடி கட்டியிருக்காரு. 200 கோடி 500 கோடி வரைக்கும் போயிடுச்சு. 500 கோடி வரைக்கும் போயிடுச்சு. 200 விடுங்க, ஒருத்தர் சொல்லிட்டாரு 500 கோடி விட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டாரு, புரியுதுங்களா? அப்ப அதுக்கு கணக்குல காட்டி அது வரி கட்டியிருக்கானா முத சொல்லுங்க. வரேன். சோ அந்த பணத்தை அது பெண்டிங் இருந்ததுன்னா வந்த பணத்தை தான் கணக்கு காமிக்க போறோம், புரியுதுங்களா? ஒண்ணு வேணாங்க, இப்போ உங்களுக்கு இந்த மாசம் சம்பளம் வரணும், அந்த இன்கம் டாக்ஸ் வரப்போகுது இல்லையா? மார்ச் மாசம் ஒரு சம்பளம் போடல, 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப வரலன்னா வரல, அவ்வளவுதான். எப்ப வருதோ அப்பதான் கணக்கு காமிக்க போறோம். அதை விட்டு அது பெண்டிங்ல இருந்தது. இப்ப அவங்க என்ன போய் சொல்லிக்கிறாங்க கோர்ட்ல, நீங்க 2 வருஷம் கழிச்சு பெனால்டி போட்டுக்கிறீங்க. இது எப்படி இருக்குது? இது நீங்க பைக்ல போறீங்க, ஹெல்மெட் இல்லாம போறீங்க, கேமரா கச்சக்குன்னு புடிச்சிச்சு, ஒரு 2 மாசம் கழிச்சு சலான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப போயிட்டு நான் என்னைக்கு ஹெல்மெட் போடாம போனேன், அன்னைக்கே நீ எனக்கு பெனால்டி போட்டுருக்கணும், 2 மாசம் கழிச்சு நீ இது மாதிரி பெனால்டி போடுற அப்படின்னு கேட்டா இது பைத்தியக்காரத்தனமா இருக்காதா இல்லையா? அண்ணனுக்கு கவலை இல்ல, ஹெல்மெட் போட்டு போனாலும் போராட்டாலும். ஆனா திமுக ஊழல் பண்றாங்கன்னு மத்தவங்களை சொல்ற தகுதியே இல்லைன்னு சொல்றாங்க. தனிநபரா இருக்கும் பொழுதே உங்களால இவ்வளவு யோக்கியமா இருக்க முடியல, இந்த லட்சத்துல எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்க? இப்படித்தான் சொன்னாங்க. இந்த டிஃபன் நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களே, எனக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. இவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கணும். இதுல கூட இருக்கவங்களாம் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, ஊழலே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு சில பேர் முட்டு குத்துக்கிட்டு வராங்க. அது அண்ணன் மாதிரியே. அதாவது அவரு கணக்கு தானே காமிக்கல, என்ன அரசாங்க படத்தையா எடுத்துட்டாரு அப்படின்னா, இது வரைக்கும் என்ன நீங்க என்ன அரசாங்க பதவியில இருந்தீங்க? தனி மனிதனா இருக்கும் போது என்ன செய்ய முடியுமோ அந்த ஊழலை பண்ணிட்டீங்க. அப்ப அதே மாதிரிதான் நாளைக்கு பண்ணுவீங்க நீங்க. அடுத்தது திமுக எல்லாம் நல்ல கட்சின்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் சொன்னதே கிடையாது. அப்போ நீ ஒத்துக்கோ, நாங்களும் அவங்கள மாதிரிதான்
அவங்கள நீ திருட்டு பையன்னு சொன்னா அப்ப நானும் திருட்டு பையன் அப்படின்னு ஒத்துக்கோ. இப்போ இதே மாதிரிதான் லைசன்ஸ் இல்லாம போய் மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கேன், சார் இவரும் லைசன்ஸ் இல்ல சார் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? உங்ககிட்டயும் இல்ல இவர்கிட்டயும் இல்ல, நானும் திருட்டு பையன் இவரும் திருட்டு பையன், அதான அர்த்தம். அந்த மாதிரி அதிமுக திமுக நல்ல கட்சியான அதை நீ கேட்காத. நீ நல்ல கட்சியா? உங்க தலைவர் யோக்கியம் நேர்மையானவர் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுதா? திருப்பி திருப்பி என்ன சொல்ற? அவரப்பார் இவரப்பார், அது இருக்கட்டும், அவங்கள நாங்க பல வருஷமா பார்த்து நிக்கிறோம், எங்களுக்கு தெரியும். நீ இங்க யோகியம் வேஷம் போடாத, அவ்வளவுதான் நான் சொல்றது. அண்ணன் கூட இதை ஒத்துப்பாரு, ஏன்னா இவரு தெரியும், தம்பி ஊழல் செய்ய மாட்டோமா, தேனை வழிக்கிறவன் புறங்கையை நக்காமல் இருப்பானா, எங்க கிட்ட எல்லாம் சொல்லாத. என்னன்னே கரெக்ட் தானே? உண்மைதாங்க, நான் என்னைக்குமே மறுக்கலையே, அத உண்மைதான். ஆனா நீங்க விஜய் அவர்கள் ஊழல் பண்றாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றீங்க. இத பண்றதுக்கு திமுகவே முதல்ல தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக நாங்க என்ன 200 கோடி சம்பளம் 500. நீங்க ஆட்சிக்கு வந்த 1.5 வருஷத்துல உதயநிதி அவர்கள் 30,000 கோடி ஊழல் பண்ணி அதை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அப்போ இருந்த நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருந்தாரு. என்ன பண்ண தெரியலன்னு நாங்க உட்கார்ந்து ஒன்ன கூப்பிட்டு நிதி அமைச்சர் சொன்னாரு. சார் ஆடியோல கூட வெளிய வந்தது. அதெல்லாம் எதை வேணாலும் பேசிக்கலாம். அவர் பிரஸ் 2-3 முறை பிரஸ்ல என்ன சொன்னாரு? நான் எனக்கும் அதுக்கும் நான் பேசலன்னு சொல்லிட்டாரு. நான் பேசல, என்ன மிக்மெரி பண்ணி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ இது ட்விட்டர்ல ஏதாவது ஒண்ணு போட்டாலே அரெஸ்ட் பண்ணி உள்ளார வைக்கிறீங்களே, அப்போ உங்க மேல இவ்வளவு பெரிய ஒரு புகார் சொல்லி இருக்கிறதா, ஒரு ஃபோர்ஜரி சொன்னா ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறீங்க? 1 2 3 எல்லாம் வெளியிட்டாரு, இதுக்கெல்லாம் நாங்க போய் கேஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு தான் போட்டார்ல டிஆர் பாலு, எங்களுக்கு விடிஞ்சிருச்சா? அது போட்டாரா இல்லையா? போட்டாரு, விடிஞ்சிருச்சா? அப்ப அவருக்கு மட்டும் ரோஷன் இருக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் இல்ல. என்னைக்குமே இது இந்த அவதூறு வழக்கு போட நான் கூட தான் ஒருத்தர். அவர் மட்டும் ஏன் போட்டாரு? ஏன்னா நீங்க அனைத்து துறைகளிலும் ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஊழல பண்ணிருக்கோம். பேசாத, நீ பண்ணவே இல்லையா? நாங்க அது சம்பந்தமே இல்லங்க, பண்ணவே இல்லையா? நாங்க கரெக்டா வரி கட்டிடுவோங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம், ஊழல் பணம், கருப்பு பணம் இருந்தாக்க எப்ப வேணாலும் ரெய்டு பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு போகலாம். எங்களுக்கு ஒண்ணு. வேலூர்ல 8 கோடி ரூபாய் எடுத்துட்டு போறாங்க, அது என்ன பணம்? 7 கோடி 8 கோடி வேலூர்ல யாரு வீட்டுல போய் எடுத்தாங்க? அதுதான் கேக்குறேன். எலெக்ஷனே தள்ளி வச்சாங்க, ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் அப்ப அததான் நானும் சொல்றேன். அது எங்க பணமே இல்ல, இன்னொருத்தன் பணத்தை வீட்டுல கொண்டு வந்து வச்சு எடுத்துட்டு. துரைமுருகன் அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்துல ஒரு தடவை பேசினார், ஞாபகம் இருக்கா? என்ன பேசணும்? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் இன்கம் டாக்ஸ்ல போட்டு குத்துறாதீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ ஏதோ நீங்க வச்சிருக்கவே தானே போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியுது. இருங்க சார், விஜய் மேட்டர் 200 கோடி சம்பளம் வாங்குறவரு கிட்டத்தட்ட 80 கோடி வரி கட்டக்கூடாது. 40% வரி, 80% கட்டணும். அது சர்சார்ஜ் எல்லாம் சேர்த்தா 50-50 வந்துரும். ஸோ 100 கோடியே டாக்ஸ் போயிடும். 100 கோடி தான் மிச்சம் இருக்கும். அப்படி மிச்சம் இருந்தா எத்தனை படத்துல வாங்கினாரு? இப்ப ஒரு பட்டியல வெளியிட சொல்ல அந்த கட்சிக்காரன், அவர் நடிச்ச படத்துக்கு எவ்வளவு வாங்கினாரு, எதுக்கு எவ்வளவு வரி கட்டினாரு, எவ்வளவு சொல்ல பார்ப்போம். சம்பளத்தை கேட்க கூடாது, வயசு கேட்க கூடாது. இதெல்லாம் அயோக்கியத்தனமா. இவனுங்கெல்லாம் ஊழல்ல ஊறி போனவனுங்க ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு காலையில கூட நான் படிச்சேன், ஒரு கார் 3 கோடிக்கு என்னமோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அமலாக்கத்துறையும் இவங்களும் நோட்டீஸ் அனுப்பிச்சு இவ்வளவு டாக்ஸ் கட்டணும், 1.80 ஏதோ டாக்ஸ் கட்டணும்னு சொன்னாங்க. உடனே ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினாரு. அதுக்கப்புறம் இப்ப நீ கட்டித்தான் ஆகணும்னு சொல்லி இப்ப சமீபத்துல உத்தரவு போட்டான் கோர்ட்ல. எங்களுக்கு ஜிஎஸ்டியும் பிடிக்காது, வரியும் பிடிக்காது, அதனாலதான் கட்டல. போதுமா ஐயா? நான் தெரியாம பேசிட்டேன் ஐயா, மன்னிச்சுக்கோங்க ஐயா. எங்களுடைய கொள்கையே என்ன? வரியே கூடாது. ஓ, அப்ப நாங்க வரி கட்ட மாட்டோம். ஓ, நீங்க சீமான் கூட போறீங்களா இல்ல இவரு கூட போறீங்களா? இந்த பாருங்க, இங்க தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டுல எதுக்குமே வரி கிடையாது. ஐயா ரொம்ப சந்தோஷம். பாருங்க, வண்டலூர்ல இருக்க வரி குதிரை இருக்கு பாருங்க, அது கூட முழுசா வெள்ள போய் நினைச்சிரும். ஓ, அது கூட வரியே இல்ல. பண்ணாலும் பண்ணுவீங்க. எல்லாம் சினிமாக்கார கூட்டம் தானே, சினிமா கூட்டம். அதாவது ரோஜா பூடானாக்க காகிதத்துல பூவா கொடுப்பாங்க, இல்ல பிளாஸ்டிக் பூவா கொடுத்து இதுதான் ரோஜா பூவாங்க. மோந்து பார்த்துக்குவாங்க. இதுல வர சினிமால வாடை அடிக்கிற மாதிரி, களவாணி அதே மாதிரி டீ குடிக்கிற மாதிரி காட்டுவானுங்க. நீங்க அது கூட வாய் வார்த்தையா தான் சொல்லுவீங்க, காட்ட கூட மாட்டீங்க. திமுக வாயில அது மட்டும் தான் சொல்ல, காட்ட கூட காட்டாது. நாங்க
இங்க சொன்னாரு தயாநிதி மாறன் தான் டாப் டாக்ஸ் பே பண்றாரு. அவரு அவங்க அண்ணன் எல்லாம் தமிழ்நாட்டிலே அதிகமா வரி செலுத்தக்கூடியவங்க ஆனா அவங்க. அனைத்து அமைச்சர்களும் ஊழல் பண்றதா இடி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து போய் நீ வேற ஈடியாவது இடியட்டாவது ரைடு பண்ணி என்னத்தை புடிங்கிட்டு போயிட்டான். இந்த 5 வருஷத்துல இந்தான்னு அவனும் முக்கியம். எங்க திறமை தெரியாம நீங்க பேசி நிக்கிறீங்க. என்ன அவ்வளவு சுலபத்துல புடிச்சிட முடியுமா? இல்லன்னு இல்ல என்ன புடிச்சு என்ன எடுத்து என்ன ரைடு பண்ணீங்க? என்ன அதானே நாங்க மறுபடியும் மந்திரியாவே ஆக்கிட்டோம். உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? இப்ப வேலூர் தான் போட்டு வச்சீங்க. வெளில வந்தோம் நாங்க மினிஸ்டர் ஆக்கல. உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? இப்ப வேலூர்ல அவரு துரைமுருகனுடைய பையன் எலெக்ஷனை தான் நிப்பாட்டி வச்சாங்க. அந்த பணம் வந்து கடைசியில அக்கௌண்ட் கொடுத்து அந்த பணத்தை ரீஃபண்ட் வாங்கியாச்சு. ஹலோ அந்த கேஸுக்கு சம்மனே 25ல தான் அமிச்சாங்க. அப்படியா? ஆமா. அதாவது 19ல நடந்தது. எலெக்ஷனை தள்ளி வச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 24 எலெக்ஷன் நடந்தது. அதுலயும் அவர் ஜெயிச்சிட்டாரு. அது வரைக்கும் அங்க தூங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 25ல யோசிச்சுன்னு ஆஹா ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கூப்பிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அது சரி, இந்த லட்சணத்துல அவங்க இருந்தாங்கன்னா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. எனக்கு என்ன டவுட்னா இது யாரோட கூட்டணி? அதான் ஒருவேளை பாஜக மேலிடத்தோட டைரக்டா ஏதாவது டச்சில் இருக்கீங்களோ? அதனாலதான் இதெல்லாம் ஒண்ணு பண்ணாம இருக்காங்களோ? அவங்க ஒன்றியத்தினுடைய ஆளுங்கட்சி, நாங்க மாநிலத்துல ஆளுங்கட்சி. அதனால எல்லாம் ஒண்ணு சகஜம்தான். ரிலேஷன்ஷிப் அது அண்டர் டீலிங்ல டைரக்டா டீலிங் பண்ணி தான் ஒன்றிய அரசோட எங்களுக்கு உறவு இருந்தா தான் நாங்க ஆள முடியும். அவர்களுமே சொல்லி இருந்தாரு சமீபத்துல திமுக பாஜக ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். அறியாத வாயில மண்ணுதான் போ. ஒண்ணுதான் மண்ணுதான். சரி, விஜயால யாருக்கு சேதம் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு தேதியில விஜயால வந்து திமுகவுக்கு தான் சேதம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆக்டிவ் மோடுல இல்ல. இப்போ ரொம்பவே அமைக்க வாசிக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ஜனநாயகன் விஷயத்துல என்ன பெரிய பிரச்சனை பண்ணிருக்கணும், என்ன பண்றாங்கன்னே தெரியல. வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல வேற சொல்லார், என்ன பார்த்தா அழுத்தத்துக்கு பயப்படுற மூஞ்சி மாதிரி. அந்த வேலையை வந்து பாஜக பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால திமுக சைலண்டா இருக்கு அப்படின்னு ஒரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோர்ட்ல என்னமா சொன்னாங்க? கீழ் கோர்ட் விசாரிக்கட்டும்னு சொல்லி அவர் ஹைகோர்ட்ல இருந்து அவருக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவர் ஹைகோர்ட்டுக்காரர் ஏன் விசாரிக்காம இருக்காரு? அதாவது இவர் பெரிய இவரு போன உடனே மத்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு விசாரிக்கணும். உச்சபட்ச நடிகருங்க. அழுத்தத்தால இருக்கலாம் பாருங்க. அதெல்லாம் விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச நடிகர் யாரு அப்படின்னா அண்ணன் காமாட்சி நாயுடு அவர்கள் தான். அம்மா என்னப்பா அவர் பெரிய இவரு உடனே வந்து கேஸ் எடுத்துனுமாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இவர் வந்து ரொம்ப சப்டியூடா போயிட்டாரு. ஒரு என்னது அழுத்தத்துக்கு பயப்படுற மூஞ்சியா அண்ணே? அந்த படத்துக்கு ஞாபகம் இருக்கானே அம்மா அவர்கள் இப்படியா அப்படி அங்க கோடநாட்டுல இங்க இல்லையா போயஸ் கார்டன்? இந்த இதை கட்டிட்டு அங்க போயஸ் கார்டன்ல கொடநாட்டுல. அப்ப அது என்னது? அப்பாவும் வாங்கணும் இல்ல, அது ஒரு டூப் அமிச்சிட்டாங்களோ? அப்ப இதுக்கு நான் என்ன கேக்குறேன், நீங்க அழுத்தத்துக்கு பயப்படுறீங்க இல்ல பயப்படாதீங்க, அதெல்லாம் அழுத்தத்துக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப அழுத்தம் கொடுத்திருக்காங்களா? இல்ல இந்த அழுத்தம் இருக்கின்றது அப்படின்னு அதுவும் அவர் சொல்லிட்டாரு. மக்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு மக்கள் தலை மேல பழிய போட்டாரு. இந்த அழுத்தம் இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம். ஒரு படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. இப்போ அண்ணனே ஒரு வீடியோ எடுத்துட்டு 2 நாளா நீ பப்ளிஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்பாரா இல்லையா, என்ன ஆச்சு வீடியோ அப்படின்னு? அப்படி இருக்குச்ச அது வேற 500 கோடி போட்டு படம் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. அந்த படம் வரல அப்படின்னா அந்த தயாரிப்பாளராவது ஏதாவது கேட்கணும், இவங்களாவது ஏதாவது ட்வீட் போடணும், போராட்டம் பண்ணணும். அது இப்போ அரசியல் கட்சி ஆயிட்டாங்க. கமல்ஹாசன் அவர் படம் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு உடனே பயந்துக்கிட்டு நாட்டை விட்டே ஓடுறேன்னு சொன்னாரு. இன்னும் தேடி நிற்கிறார் போல இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்ல. இதுக்கே பயந்து நின்றுட்டு நீங்க பாத்தீங்கன்னா அழுத்தத்துக்கு பயப்படுற மாதிரி இருக்குதா அப்படின்னா அப்ப ஜனங்களுக்கு புரிஞ்சு சவுண்ட் எப்படி எட்டுக்கட்டையில அதெல்லாம் எப்படி நம்ம ஆளுங்க கூட இருக்கும்போது எப்படி அண்ணன் காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து இப்படி நம்ம எல்லாம் கூட இருக்கும்போது பேசுவாரு, மற்ற நேரத்துல பம்பராரோ அந்த மாதிரி அவங்க நிர்வாகிகள்லாம் இருக்கும்போது அப்படின்வாரு. ஷூட்டிங்ல அப்படிதானம்மா டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் இவங்க எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க. அதனால பஞ்சு டயலாக் பேசலாம். பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எப்பா அது நிஜம் பைக் இல்லடா சாமி, அதை வச்சு ட்ராலியில தள்ளிட்டு வராங்க அப்படின்னு. அவங்க எதிர்க்க நம்ம என்ன ஒன்னா பேசலாம். சோ அப்போ சாதாரண ஜனங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது சும்மா இவங்க பாட்டு ஒரு சீன் போட்டுனுக்கிறாங்க, அவ்வளவுதான். பாருமா, நடிகர்கள்லாம் வந்து எப்பவாச்சும் ஒரு தடவை வெளில வரும்போது தான் அவங்களுக்கு அந்த மவுசு இருக்கும். அடிக்கடி வெளில வந்தாங்கன்னா மவுசு போயிடும்.
இத நான் சொல்லலம்மா, அவருக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு பாருங்க, ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு, அவருடைய பொன்மொழிகள் இது. நான் சொல்றது உண்மைதான். நான் என்னைக்குமே பேச மாட்டேன். ஆதவ் அர்ஜுனா ரெட்டி ஏதோ ஒண்ணு, நாம எதுவுமே பேச மாட்டோம். அடுத்தவங்க சொன்னதான் அப்படியே நம்ம போஸ்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்துன்னு வந்து போடுவோம். இப்ப இப்படி அங்க போய் சேர்ந்த உடனே அதெல்லாம் இல்லை, இவர் வெளில வந்தாலும் இப்படிதான் அப்படின்னு வர என்ன பேச்சு இது? நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, அழகு மாத்தி பேசினி. இவங்க வந்து நேர்மையான ஆட்சியா? சோ இப்போ தாவேகால பாதிக்கப்பட போகின்றது திமுக. அவங்க எதிர்பார்த்திருக்கின்ற ஓட்டு வங்கியில தான் ஒரு சரிவு. அந்த காமன் மேன், நியூட்ரல் ஓட்டர்ஸ், கட்சி சாராதவர்கள், அவங்க விஜய் பக்கம் தலைகிழ இருந்தாலும் வரப்போறது கிடையாது. இதை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொல்லி நிற்கிறோம். இன்னைக்கு சில பேர் வந்து திடீர்னு இல்ல விஜய்க்கு ஆதரவு இல்லை, நேத்து வரைக்கும் அவரு தான் ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன் சார் அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. நம்மளுடைய ஸ்டாண்ட் இதே தான். அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. என்ன வழக்கமா வந்து எதிர்கட்சிகளுக்கு போக வேண்டிய ஓட்டை இதை கமல்ஹாசன் மாதிரி பிரிப்பாங்க. இந்த தடவை ஆளுங்கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டை இவர் பிரிக்க போறார். இவ்வளவுதான் நிதர்சனம். சார், இப்போ சமீபத்துல நடந்த மகளிர் மாநாட்டுல உதயநிதி அவர்கள் வந்து மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது வந்து மோடி அவர்கள் மைக்கு நினைச்சு கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ பெண்கள் வந்து தமிழகத்துல பாதுகாப்பா இருக்காங்க, மோடி அவர்களுடைய ஆட்சி எங்கெல்லாம் நடக்குதோ அங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? மாதிரி நேத்திக்க ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தேன். பாண்டே இருக்கார்ல, அவர் பெரிய ஆங்கர், அவர் என்ன பேசியிருக்காருன்னா, 5 மாநிலங்கள் பாஜக யாருக்கு பார்த்து யார்கிட்ட கேட்குறாரு அந்த கேள்வின்னா, இதில் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார், மதுரைக்காரரு, அவர் வந்து பொதுச் செயலாளர் பாஜகவில். அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் 5 மாநிலங்கள் பேரை சொல்லி இங்கே எல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் யார் கொடுத்துருக்கா, எல்லாமே உங்கள் அந்தந்த கவர்மெண்ட் கொடுத்தது, அதுதான் அதிகமாக நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கலைன்னு பாண்டே சொல்கிறார். சரியா? ஆகையினால இங்க வந்து அப்படி அதிகமா நடக்கலதான் சொல்லிருக்காரே தவிர்த்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லல. அப்ப நடந்திருக்கு. நடக்கவே இல்லைன்னு சொல்ல, நீ பிறக்கவே இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? நீ தான் இங்க உட்காந்துட்டு முத்துக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி காட்டிலும் திமுக ஆட்சியில அதிகம் அப்படி எல்லாம் சொல்ல இயலாது. திமுக ஆட்சியிலயும் நடந்துச்சு, அதிமுக ஆட்சியிலயும் நடந்துச்சு. யார் ஆண்டாலும், ராம ஆண்டாலும், ராவணை ஆண்டாலும் நடக்கத்தான் போகுது. பெண்களுக்கு அநீதி தான் பண்ணுவோம். காவல்துறையை சார்ந்த ஒரு பெண் காவலருக்கே ஒண்ணு நடக்குது. ஆமா, பெண் காவலரை என்ன தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டானுங்களா? ஏங்க சார் நீங்க நீங்க பேசுறது எங்க பெண்களை பத்தி நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க. நான் தவறா பேசுறேன். அப்புறம் நடந்த சம்பவத்தை என்ன பண்ணா பெண் காவலரை என்ன பண்ணாங்க? செய்தி வந்துதா? என்ன செய்தி 1000 போடுவான் சார். செய்தி எல்லாம் நம்ப முடியுமா? ஓ, அந்த பொண்ணை என்ன சொல்லுச்சு? நடக்கலன்னு சொல்லுச்சா இல்லையா? எதுவுமே நடக்கலன்னு கேஸ வாபஸ் வாங்குச்சா இல்லையா? அப்ப கேஸ வாபஸ் வாங்குறோம் அப்படின்னாலே அப்ப கேஸ் கொடுத்தாதானே வாபஸ் வாங்க முடியும். அந்த அம்மா இங்க பாருங்க, ஏதோ தெரியாதனத்துல அது ஏதோ கைப்பற்றுச்சு. அது கைப்பற்றதுக்கு அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ தெரியாம நடந்து போச்சு, ஆடு திருநா மாதிரி கனவுதான் கண்டேன். அதனால எல்லாமே எல்லாம் எங்களை பத்தி என்ன கேள்வி சொல்றீங்க? ஆமா, இதுல இருந்தே தெரியுது இல்லையா இவங்க என்ன லட்சணத்துல பண்றாங்க அப்படின்னு. ஐயா, நான் இன்னொன்னு அடுத்த சேனலுக்கு உங்களையும் பாண்டையும் தான் உட்காத்தி வைக்கணும். 2 பேரும் பேசுனீங்கன்னா தான் அந்த உண்மையெல்லாம் வெளியில வரும். அவர் வந்து ஒன்றிய அரசுக்கு சாதகமானவர் தான் அவரு, இருந்தாலும் உண்மையை பேசுறாரு. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். உடனே பேசுறது உண்மை இல்லையா? நீங்க பேசுறது 100க்கு 100 உண்மைதான் இல்ல. அப்ப அந்த செய்தி வந்தது, அந்த செய்தி பத்திரிகை மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரி நாங்க மறப்போம் மன்னிப்போம். ஓ, எதை மறப்போம் மன்னிப்போம்? எல்லாத்தையுமே மறந்துருவோம். எங்களுக்கு இன்னைக்கு உள்ளதுனாலதான் இன்னைக்கு, நாளைக்கு இதை கேட்டீங்கன்னா இது மறந்துடும். நாளைக்கு வந்து வேற யாரோடய எல்லாத்தையும் மறந்துடுவோம். அப்படி எனக்கு வேற எதுவும் ஞாபகம், மறப்போம் மன்னிப்போங்கிறது எனக்கு வேற எதுவும் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? என்ன சார் ஞாபகம்? இல்ல, அண்ணன் நாசா ஒண்ணு சொன்னாரு, அதான் ஞாபகம் வருது. நாசாவா? நாசரா? நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் ஏங்க, யாரெல்லாம் போய் இந்த நல்ல நேரத்துல குழுன்னு இருக்கு, இந்த நேரத்துல உங்க கட்சியில இருந்தாருங்க அவரு. எங்க கட்சியில இப்ப எங்க கட்சியில இருந்தாருன்னு சொன்னேன். அது அப்ப
எப்ப வைகோல்லாம் இன்னோவாவை புடிங்கினப்போ வைகோல்லாம் இன்னோவாவை புடிங்கினா அதிமுக துரத்தி விட்டப்போ அது இல்ல சார். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வரல சார். பின்ன அவரா வெளியில கட்சி எங்க கட்சியில உறுப்பினரா ஜாயின் சரி, எப்ப இருந்தார் உங்க கட்சியில? எங்க கட்சியில 93க்கு முன்னாடி இருந்தார். ஆமா, சரி, ஏதோ இருந்தாரு. என்ன பண்றது? இப்ப வந்து கட்சியில ஜாயின் பண்ணல, உறுப்பினர். அவர் இப்ப தாவேகா போயிட்டாருல்ல. அது கட்சிக்கு சப்போர்ட்டிவா ஏதோ அங்கங்க 1-2 மேடைகள்ல பேசிட்டு இருந்தாரே தவிர எங்க கட்சியில அவரே பேசிட்டாரு, நான் திமுகல ஒன்னும் நான் போகல அப்படின்னு சொல்லி. கவனிக்கல போல இருக்கு. 4 கோடி வாங்கிட்டான் யாரையோ சொன்னாரு அவரு. அப்படியா? ஐயோ பாவம். பாவம் தான். அவர் ரொம்ப வசதி வாய்ப்புகளோட இருக்காரு சார். நிலம் நீச்சுன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைகள்லாம் 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வரல. ஒரு நாள் நான் போன்ல கூப்பிட்டேன், அப்ப அவர் பேசிட்டு இருந்தாரு. சார், சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, எல்லா கட்சிகளும் வந்து அப்பப்போ கொள்கைகளை மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை இவர் சொல்லக்கூடாது. ஏங்க, பெரியாரை பத்தி அவருடைய கொள்கை என்ன, முருகனை பத்தி அவருடைய கொள்கை என்ன, இவர் வந்து இந்த மாதிரி பேசலாமா கொள்கையை மாத்துறாங்கன்னு பேச்சையே மாத்தி மாத்தி பேசுற ஒரு ஆளு நீங்க கொள்கையை மாத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன எங்களெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா காமாட்சி நாயுடு மாதிரி தெரியுதா? நீங்க எதை சொன்னாலும் அவர் என்ன கொள்கை இருக்குது இங்க பாருங்க, சீமான் எதை சொன்னாலுமே நான் நம்புவேன். அவரு அவர் தான் மாத்தி மாத்தி பேசுறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்களை ஊழலும் பாரு, நாளைக்கு திமுக பெட்டரும் பாரு, நாளை கழிச்சு கேட்டா திமுக ஊழலும் பாரு. அதனால அவரு இஷ்டத்துக்கு அவர் பேசுறாரு. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவரை நம்பி 8.2% வாக்கு கிடைச்சிருக்கு. 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆகையினால அவர் பேசலாம். விஜய் பேசுறதுக்கு ஒன்றும் லாய்க்கு இல்லைன்னா அவர் 8 நிரூபிச்சுட்டு பேசுறாரு. இவர் நிரூபிச்சுட்டு பேசட்டும். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உச்சபட்ச நடிகர் 500 கோடி வாங்கணும், எங்களுக்கு பின்னாடி எங்க அண்ணி தான் ஆட்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னமா தூரல் சிக்காரு. இல்ல சார், எனக்கு அதை கேட்டதுல இருந்து அநியாயமா இருக்கு. அதை யாரோ ஏதோ சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் அது இந்த பக்கம் ஒரு காமெடினா அந்த பக்கம் ஒரு காமெடி. கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா பேசல. அதிகாரப்பூர்வம் தான். அதிகாரப்பூர்வம் அண்ணன் மட்டும் என்ன கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா பேசுறாரா? அப்படி பேசுறாருன்னா இன்னைக்கோ அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. இல்லங்க, நான் கட்சிக்கு நான் கட்டுப்பட மாட்டேங்க. நான் எனக்கு என்ன தோணுதோ அதுதாங்க நான் பேச முடியும். நான் வந்து கட்சியில சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். இப்படிதான் நடந்துக்கணும், இன்னார்கிட்ட தான் பேசணும், அண்ணார்கிட்ட தான் பேசணும்பாங்க. அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது. அண்ணன் எப்பவுமே அடங்கமறு அத்துமீறு தான். அது அடங்கமறு அத்துமீறுன்னு இது யாருடைய பழமொழி? கட்டுப்பட மாட்டோம்னா அதானே பழமொழி. யார் வேணா சொல்லலாம், பழமொழிக்கு எல்லாம் பேர் கிடையாது. நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய பழமொழி இல்ல. பழமொழிக்கு யாரும் வந்து பேட்டர்ன் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அப்படியா? பழமொழி எல்லாம் அந்த காலத்துல நம்ம மூதாதையர்கள் சொன்னது. தமிழ்ல. அதனாலதான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓஹோ, தமிழ்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதாவது சிலம்பம்னா என்னன்னு கேக்குறாரு இவரு. இவர் வந்து தமிழ்னா தெரியாதான்னு கேக்குறாரு. என்னத்த சொல்றது? உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.